ஆண்டாள ஆச்சாரியராக சேர்த்துட்டார். கஷ்டம் அப்படின்னா அந்த கஷ்டத்தை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குல்ல, அதுக்கு யாராவது ஒரு வழி காட்டணும். டாக்டர் என்ன சொல்கிறார், மாத்திரை நீங்களா சாப்பிடாதீங்க, நாங்கள் என்ன சீட்டில் எழுதி தரோமோ அதை 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 அனுசரித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறார். அப்போது ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒருத்தருடைய வழிகாட்டுதல் தேவைப்படுறது. இப்போ வாழ்க்கைக்கே ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு வழிகாட்டி ஒருத்தர் தேவையில்லை. ஒரு பேர் தான் ஆச்சாரியன் அப்படின்னு வச்சுருக்காரு. அவர் ஆச்சாரியன்னா என்னன்னா, அவர் என்ன பண்ணணும், பக்தி தான் எல்லாரும் தான் நினச்சிருக்கோம், பக்தி தான் பெரிய அது பெரிய வைராக்கியம் போல இருக்கு அப்படின்னு நினச்சிருக்கோம். அது கிடையாது. வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை சொல்கிறது. அதையும் தவிர்த்து வாழ்க்கைக்கு தேவையை மட்டும் கிடையாது, அதே மாதிரி நமக்கு நாம் எப்படி இருக்கணுங்கிறத சொல்லணும். அவரும் அதே மாதிரி இருக்கணும். சுவாமியை காமிச்சு கொடுக்கணும். இப்படி எல்லாம் பண்ணால் பகவான் ஒரு ஏகாதசி விரதம் அப்படின்னா அந்த விரதத்தை எப்படி கையாளுறதுன்னு சொல்லணும். அப்படி சொல்லி பகவான் இப்படி பண்ணால், பகவானே இதுக்கு முன்னாடி எந்த பாகவதாலாம் அனுஷ்டிச்சிருக்காங்கலாம் சொல்லணும். இவா பேர் ஆச்சாரியன் அப்படின்னு பேர். இந்த வேலையை தான் இந்த கடந்த 10 நாளாக ஆண்டாள் பார்த்துட்டு இருந்தா. பார்த்ததோட கூட பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான், இவன் அத்தனை பேரும் சேர்த்துட்டு வர, இவெல்லாம் அலட்சியமாக இருக்கான்னு நினச்சிக்கிறாத, இவா எல்லாரும் நீ எப்படியா இருந்தாலும் காப்பாற்றிடுவேங்கிற ஒரு நம்பிக்கையில் இவெல்லாம் கொஞ்சம் அலட்சியமாக இருக்காளே தவிர்த்து உன் பேரில் இவளுக்கு அலட்சியம் கிடையாதுன்னு சொல்லி இந்த 10 நாளாக ஏற்படான். இன்னைக்கு நாயகனாய் நின்று நந்தகோபர் உடைய கோவில் காப்பானேன்னு துவாரபாலகரால் போய் பிரார்த்தனை பண்ணுறோம். இங்கே கோவிலில் போனால் துவாரபாலகர்னு இருக்கு பாருங்க. துவாரபாலகருடைய வேலையே என்னன்னா, பகவான் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கார், யார் உள்ளே போகணும் அப்படிங்கிறது தான் துவாரபாலகர் வைகுண்டத்தில் இருக்கார். அது மாதிரி நந்தகோகுலத்துக்கு போகிறதாகவும், அந்த நந்தகோகுலம் நமக்கு வரும்பொழுது கோவில் சாத்தியிருக்கு. பகவான்கிட்ட நாம் என்ன பண்ணணும், நம்ம இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி எப்படியாவது திறந்து இதை பார்த்தாலும்னு சொல்லக்கூடாது. பகவான்கிட்ட எப்படியாவது ஒரு தடவை பார்க்கலாமான்னு தாசத்துவமாக இருந்தால் சுவாமி காமிச்சு கொடுப்பார். திருப்பதிக்கு ஒரு பக்தர் ஒருத்தர் நடந்து போனார். பகவானை எப்படியா இருந்தாலும் பார்த்துடலான்னு போனார். அந்த சமயம் திரை போட்டு பூஜை நடந்துட்டுருக்கு. இவர் சொன்னார், ஐஸ்வர்ய மதமத்தோசி கிண்ணஜானாசி துர்மதே. ஏ ஸ்ரீனிவாசா, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? நான் ஒரு பக்தன் வந்திருக்கேன், என்னை விட்டுட்டு உனக்கு அதை விட பூஜை முக்கியமானு இவர் சொல்ல, பக்கத்தில் இருக்கவாள்லாம் பெருமாள்கிட்ட அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு எப்படியாவது தரிசனம் கொடுன்னா பகவான் வலுவிக்க வந்து தரிசனம் கொடுப்பான். அம்பரீஷனுக்கு கொடுத்தா மாதிரி, அம்பரீஷன் ஒரு பக்தன் இதே ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டான். அதனுடைய புண்ணியம் என்ன ஆயிடுத்து, பகவான் தன்னுடைய சக்கராயுதத்தையே அவனுக்கு கொடுத்தான். சக்கராயுதத்தை பிரியவே மாட்டான். சக்கரம், சங்கு, கத, மகாலட்சுமி, விஸ்வக்சேனர், கருடாழ்வார் இவாளெல்லாம் சுவாமி எப்பவுமே பிரிய மாட்டார். சக்கராயுதத்தை கொடுத்து பூஜை பண்ணிட்டு வான்னா, அதுக்கப்புறம் துர்வாசரால ஒரு தப்பு நடக்க போறதுன்னு தெரிஞ்சு இந்த சக்கராயுதம் காப்பாற்றட்டும்னு பகவான் சக்கராயுதத்தை பக்தனுக்காக பிரிஞ்சிருந்தான். அப்புறம் அந்த பக்தனுக்கு புரிய வச்சு பகவானுடைய தரிசனம் ஆச்சுன்னு சொல்லுவான். அது மாதிரி துவாரபாலகால இன்னைக்கு பிரார்த்தனை பண்றா. மணிக்கதவும் தாழ்த்திருவான். மணியெல்லாம் நிறைய தொங்கறதான். இந்த மணியெல்லாம் எதற்கு அப்படின்னா, ராட்சசாளுக்கெல்லாம் கோவிலுடைய கதவு தரணும். கோவிலுடைய கதவுல பாருங்க கண்டிப்பா மணி இருக்கும். எதுக்கு அப்படின்னா, நல்லவர்கள்லாம் வரணுங்கிற ஒரு செயல். நல்லவர்கள்லாம் உள்ள வரலாம். கோவிலில் இருக்கக்கூடாதவர்கள் யாராவது இருந்தால், நாங்கள்லாம் பூஜைக்கு வந்திருக்கோம், அந்த சமயம் நீங்கள் உங்களுக்கு தகுதியான இடத்துக்கு போக வேண்டும்ங்கிறது தான் மணி அடிக்கிறதுன்னு பேர். வெளிலேருந்து ஒரு பெரிய ஒரு அதிகாரி வந்து ஒரு பட்டன் அமுக்கிறார். அந்த சவுண்டு கேட்டோன்னா வெளில ஒரு 10 வருஷம் இருந்தால் கூட யாரோ அவன் தான் வந்து என்ன சார்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறான். அது மாதிரி இந்த மணி இருக்க பாருங்க, ஆகமார்த்தந்து தேவானாம் கவனார்த்தந்து ராட்சசாம். ராட்சசர்களை போக்கடிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி நல்லவர்கள் வருவதற்காகவும் சொல்றா. அப்புறம் இந்த துவாரபாலகால பிரார்த்தனை பண்ணா, 2 கதவு சேர்த்து இப்படி பூட்டி வச்சிருக்கேன், இப்படி சேர்த்து வச்சிருக்க பூட்ட கதவை திறந்து பகவானை பார்க்க வேண்டாமான்னு. இதுக்கு என்ன அர்த்தம், மனசை பூட்டி வச்சிருந்தா பகவான் என்னன்னு தெரியாது, நம்மளை ரட்சிக்கல காப்பாத்தலன்னு தெரியாதா நமக்கு. இதுவரையும் பகவான் இல்லாம நம்மளால வாழ முடியுமான்னு ஒரு யோசனை பண்ணோம்னா எல்லாத்தையும் பகவான் தான் இருப்பார் அப்படின்னு சொல்றான். இன்னொன்னு சொல்ல, ஒரு டாக்டர்லாம் சொல்றா பாரு, இதயம் துடிச்சுட்டே இருக்கு, இதயம் எப்படி துடிக்கிறது அப்படின்னா தெரியாது.
யார்கிட்ட அந்த சுவிட்ச் இருக்கு அப்படின்னா தெரியாது. நின்று போச்சுன்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறது அதுவும் தெரியாது. அது ஓடிட்டே இருக்கும். எப்படி அது அதை நிறுத்துறதோ அதை திருப்பி துவக்கிறதோ யாரு அப்படின்னா பகவானுடைய கிருபை இருந்தால் மட்டும்தான் இதயம் துடிக்கும் அப்படின்னு பேர். அப்போ நமக்கெல்லாம் இதயம் துடிக்கிறது அப்படின்னா யாரோ அதை இயக்கின்னு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுதான் பகவான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பகவான்கிட்ட வரும்பொழுது தாசத்துவ கைங்கரியமாக வரணும். அப்படி தாசத்துவ கைங்கரியமாக வரச்ச பகவானுடைய கிருபை கிடைக்கும். அப்படி மனசாகிற கதவை திறந்து பகவானை தரிசனம் பண்ணணுங்கிற உள்ள கண் மூடுனா கோவிலில் வந்து நல்லா தரிசனம் பண்ணணும். அந்த தரிசனம் பண்ண விக்கிரகம் கண் மூடனா உள்ள தெரியும். பக்கத்தில் இருக்கவங்க பேசின்றது இதெல்லாம் தெரியக்கூடாது. அப்படின்னா சரியா நீ இப்போ சாமி கும்பலன்னு அர்த்தம். அது மாதிரி பகவானை நினச்சி கும்பலும். அப்படி பகவானை சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம். அத்தனை ஆச்சாரிய பெருமக்களும் அனுகிரகம் பண்ணி பகவானை சேவிக்கக்கூடிய அந்த வழியை வகுத்து கொடுத்து பகவானுடைய கிருபையை எங்களுக்கும் தர வேண்டும் அப்படின்னு இன்றைய தினம் பாசுரத்தில் தாயார் ரொம்ப ஆச்சரியமாக நமக்காக பிரார்த்தனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆச்சாரிய பக்தியும் ரொம்ப முக்கியம்னு காமிச்சு கொடுத்த விசேஷமான பாசுரம் இன்றைய தினம். அத்தனை பக்தருக்கும் மனசில் இருக்கிற முறையெல்லாம் நீங்கி பகவானே குடிக்கொண்டு அனைத்து விதமான சுகத்தையும் கொடுக்கணும்னு பார்க்கணும்.